ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பரமேஸ்வரி. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோவே போடலை. இன்றைக்கி வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும். ஏன்னா என்ன மாரி நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இதை நம்பியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காலையில் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிஷின்லேயே உட்காருவோம். அப்போ அந்த நேரத்தில் கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் சாயங்காலம் ஆனால் பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் தைக்க முடியாது. இது மாதிரி மதியான டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் நம்ம வந்து ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு வந்து உட்காருவாங்க. அந்த டைமில் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது பாரு. இது வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன். நாளைக்கு வந்து அவங்க ஹாஸ்டல் போகிறாங்க. தரேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கரண்ட்டு கட் ஆணுச்சு. 5 மணி ஆக போகுது. 3 மணி நேரம் ஆகிடுச்சி கரண்ட்டு வரலை. பார்த்தீங்கன்னா காலையிலையுமே கரண்ட் இல்லை. ஆஃப் ஆகி தான் வந்துச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகிடுச்சி. இன்னுமே கரண்ட் வரல. எப்போ வரணும்னு தெரியல. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இந்த தொழிலை செய்கிறது? பாருங்கள், இதெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் கரண்ட் இதேமாரியே கட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி தர முடியலன்னா அவங்க எப்படி வருத்தப்படுவாங்க? அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் புத்தூர் கிராமத்தில் தான். இங்கே மட்டும்தானா எல்லா ஊர்லேயுமானு தெரில. ஆனால் இங்கே 3 மணி நேரமாகவே கரண்ட் இல்லை. எதுக்கு கட் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு சொல்லியே ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. இது எதனால் அந்த இதில் கட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். அடிக்கடி இதே மாதிரியே தான் நடக்குது. இது என்னன்னு நீங்கள் பார்க்கணும் மின் வாரியத்திலேருந்து. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்தே ஆகணும்.